இந்த விபிக்கு உண்மையிலேயே வைஸ் பிரின்சிபல் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதா இல்லை சும்மா நடிக்கிறாரா? ஒரு சின்ன பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாற்றணுமா என்ன? நேற்று என்னடானா இந்த சமையல் விஷயத்தில் இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்க ஆட்கள் மட்டும்தான் சமைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்களே, அது எபிசோடில் போடல. ஆனால் சோஷியல் மீடியாவில் நிறைய இடங்கள் அது இருக்குது. என்ன காரணம் அப்படின்றத ஆண்கள் அணியை சேர்ந்த ஆட்களில் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜெஃப்ரியோ இல்லை சிவகுமாரோ இல்லை இவருக்கோ 3 பேருக்கு சமைக்க தெரியாதான். அதனால் இவங்க சமைச்சா என்ன ஆகும்? இவங்களால சாப்பிட முடியாது. அதை ஒரு பிரச்சனையாக்கி அதை போய் தீபக்கிட்ட பேசி எல்லாரும் வந்து அங்கிட்டு இங்கிட்டு பேசி அந்த பிரச்சனையை பண்ணி இந்த பிரச்சனையை பண்ணி வந்து இல்லை இப்படி சமைச்சிக்கலாம் அப்படின்ற கான்வர்சேஷன் வந்து அங்கே வந்தனால தான் நம்மளுடைய தமிழ் மேடமாக இருக்கக்கூடிய மஞ்சரி வந்து இந்த பிரச்சனையை பண்ணுறாங்க. இது நமக்கு எபிசோட்ல எல்லாம் ரொம்ப தெளிவாக காட்டலை என்னன்றது. நேற்று எபிசோடு எடிட் பண்ணவே எவன் தெரில, முன்னுக்கும் பின்னுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் கட்டு. ஆர்ஜே ஆனந்தியெல்லாம் அந்த தலப்பாவும் அவரோட அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கொண்டு ஒழிச்சு வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி எப்படி கோர்வையாக போட்டிருக்கலாம். ஒன்றும் பண்ணல, எடிட்டிங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் நேற்று. இப்போது இவர் அருணை பொறுத்தளவுக்கு ஏன் இதை பண்ணுறாரு அப்படின்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. பிக் பாஸ் வந்து இந்த ரூல்ஸ் கொடுத்துருக்க காரணம் என்ன? இவங்க எல்லாருமே இப்போ ஒரு டீமாக இருக்காங்க. அப்போ மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க வந்து சமைச்சு போடணும். ஆண்கள் அணியில் இருக்கவங்களுக்கு சமைக்கணும் அப்படின்னா ஒரு சில டீலிங் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அது ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் ஆகும் அப்படின்றனால தான் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. தீபக்கிட்ட வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு நேற்று. தீபக் அதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு. டே அவ்வளோதான்டா, அப்படி தான்டா ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அப்படி தான்டா பண்ணணும் அப்படின்னு தீபக் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஆனால் அருண் வந்து அதை பெரிய பிரச்சனை ஆக்கணும்னு அப்படியே ஓய் அது எப்படி சார், அது இப்படி சார், சாப்பிட்றதுக்கு ஆள்லாம் போய் அப்படி சார், சமைக்கலன்னா யாரு சார் அப்படின்னு பயங்கர பிரச்சனை பண்ணுறாரு. எதுக்கு எடுத்தாலும் அவர் முடிவெடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா போய் குழந்தைங்க என்ன இப்போ முத்துக்குமரன்ட்ட பேசிகிட்டு இருக்காரு என்ன பண்ணலான்னு, தீபக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு இதாக இருக்குது. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த வருஷனிக்கு பின்னாடி சுற்றணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணுறாரு, தாறுமாறாக பண்ணுறாரு, கரெக்டாக போய் கரெக்டாக வந்து இது பண்ணுறாரு. எது பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிடுறீங்க. மேனேஜ்மெண்ட் சைடில் பண்ண வேண்டியது எதுவும் பண்ண மாட்டீங்க. கரெக்டு தானே? பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணணும்னு சௌந்தர்யா பார்த்து கற்றுக்கங்க. முத்துக்குமரன் 2 நாள் முன்னாடி கூட சொல்லியிருக்காரு, இங்கே பாரு, இங்கே உள்ளே இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப மண்டை இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப மூளை இருக்கக்கூடிய ஆள் யாருன்றதான ஜாக்லின் கிடையாது, தர்ஷிகா கிடையாது, அது சௌந்தர்யா தான் அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க அவங்களோட கேம் பிளே என்ன, எப்படி விளையாடுறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ கூட ஒரு 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 பயங்கரமான ஒரு அழுகை, எதுக்குடா அழுகுறாங்க, காலையில் ஏன்டா அழுகுறாங்க அப்படின்றத நம்ம உத்து பார்த்தோன்னு வைங்களேன், நமக்கே தெரியும் அதில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு. இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸை போடாமல் போமா அப்படின்னு நம்ம பிரின்சிபல் சொல்கிறாங்க. என்னமோ சொன்னாங்களே, அன்வான்டா இடியட்டா இல்லை ஏதோ ஒன்று சொன்னாங்க ஒரு வார்த்தை. உடனே சௌந்தர்யா கோவந்துருச்சுன்னா இவங்க ரொம்ப ரூடாக இருக்காங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து உள்ள சில ஆட்கள் வந்து இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ரயான ஒரு சைடு, ராணா ஒரு சைடு, சௌந்தர்யா ஒரு சைடு, இப்படி பெர்ஃபார்மன்ஸில் வந்து அசத்துறதை விட்டுப்புட்டு அண்ணன் வந்து திருப்பி வந்து அந்த கேப்டன் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளேயே இருக்காரு. ஒருவேளை அப்படி இருந்தனால அருண் வந்து இப்படி ஆகிட்டாரான்னு தெரியல. கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.